ரங்கசாமி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு முடிவெடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அங்கே வந்து ரங்கசாமி தாவேக்கான்னு போச்சுதுன்னா அங்கே பாஜக தனியாக விடப்படும். தனியாக விடப்பட்டால் இந்த வாட்டி அது ஆட்சி பிடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தேகம், அது காலியாகிடும். அது அங்கே வந்து போட்டின்றது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் ரங்கசாமி தாவேக்கா கூட்டணிக்கும் மாறிடும். பாஜக ஓரம் கட்டப்படும், 3வது இடத்துக்கு போயிடும் பாஜக. அதுதான் இப்போ அங்கே நிலைமை. ஆக்சுவலாக அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவோட அதிமுக பாமக இருக்கு. அங்கே வந்து பாஜக வந்து அதிமுகவுக்கும் பாமகவும் சீட் கொடுக்க போகிறாங்களா இல்லைனாலே அதுவே தெரியல. அங்கே கைவிட்டுவாங்க போல் இருக்கு. அதிமுகவையும் பாமகவையும் பாஜக கைவிட்டாலும் விட்டுருவாங்க போல் இருக்கு. அப்படிதான் தெரியுது பார்த்தா. தமிழ்நாட்டை விட புதுச்சேரியில தாவேக்காவோட தாக்கம்ன்றது அதிகமாகவே இருக்கும். புஷியானந்த் அங்கே தானே இருக்காரு. ஸோ அவர் அங்கே ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு, ரங்கசாமிக்கு வேண்டியவராக இருக்காரு. அதனால அங்கே வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து முதல்ல எடுத்த உடனே எம்ஜிஆர் அங்கே தான் ஆட்சியை பிடிச்சார் பாண்டிச்சேரியில். அந்த சென்டிமெண்ட்டோட கூட ஒரு விஜய் போயிருக்கலாம். முதல்ல பாண்டிச்சேரியில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சதுனால நம்மளும் அங்கே போய் ஆட்சியை பிடிக்கலாம்னு அந்த சென்டிமெண்ட்டோட கூட புதுச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸோட தாவேக்கா கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜகவை கடைசி நேரத்தில் ரங்கசாமி கை கழுவி விடுறாரு. ரங்கசாமி மேலே பாஜக ஒன்றும் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. அவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது, பயமுறுத்தலாம் முடியாது அவரை. அதனால் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது பாண்டிச்சேரியில். அதனால் பொறுத்து பார்க்கணும். இன்றைக்கி நாளைக்கு தெளிவாக. ஏன்னா நேற்றே வந்து மனு தாக்கல் ஆரம்பிச்சாச்சு. நாளைக்குள்ள அங்கே முடிவு எடுத்தாலும். ஸோ தாவேக்கா என்ஆர் ரங்கசாமி கூட்டணி அங்கே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை பாஜகவோட ரங்கசாமி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாருன்றது நாளைக்கு தெரிஞ்சிடும்.